இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. நீதிபதி சாமிநாதன் அவர்கள் முழுக்க முழுக்க சனாதனத்தையும் மனுஸ்மிருதியையும் தூக்கி பிடிக்கிற மனிதராக இருக்கிறார். இது அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கடுமையான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் மிக தெளிவாக உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கொலை செய்வதை ஒரு நோக்கமாக கொண்ட ஒரு கூட்டம் அது பேசுகிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை, மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்று அது தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது. மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டினுடைய இந்த நீதித்துறையில முழுக்க முழுக்க தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, அதிலையும் குறிப்பாக மூட நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இவர் முயற்சி செய்ய. நீதிபதி அவர் சனாதனத்துல நம்பிக்கை இருந்தாலுமே அரசமைப்பு சட்டத்தின்படி தான் அவர் தீர்ப்பையும் கொடுக்க. என்ன அரசமைப்பு சட்டம்? அட்வொகேட் மோகன் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்தா எனக்கு ஏற்கனவே ப்ரெஷராக இருக்குது, இதில் இவர் வேற அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அடுத்த நாள் அவர் போய் கேட்டார், இப்போ உங்கள் ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சா? உங்களுக்கு 1000 ப்ரெஷர் இருக்கலாம், ஆனால் நீதிபதி என்கிற முறையில் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை கேட்ட பிறகு தானே சொல்லணும். இவர் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லை, நேற்று பெருமாள்பட்டி திண்டுக்கல் விஷயத்திலையும் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் கலவரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கிற இந்துத்துவ அமைப்புகளுடைய பிரதிநிதியாக இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரம் கடந்த ஓராண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பாஜக அங்கே போராட்டம்லாம் நிறைய நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று தமிழ்நாடு முழுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவுக்கான சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக 144 தடை உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்திருந்தார். ஸோ இந்த விவகாரத்தை நம்ம எப்படி பார்க்கறது? குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த தர்காக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ நேற்றைய நிகழ்வு என்னென்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இல்லை, அதுக்கு முன்னால் 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு, ஏற்கனவே 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பு, அதில் மாறுபட்ட கருத்து வந்ததுனால 3வது நீதிபதி இதுக்கு நேர் எதிரானது. நம்பர் 1. நம்பர் 2, வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 3வது அம்சம், அநேகமாக நமக்கு விவரம் தெரிய அல்லது நீதிமன்றம் எந்த காலத்தில் அந்த இடத்துல தீபம் ஏற்றினாங்க அப்படிங்கிறத சொல்லலை. 3வது அம்சம், இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா சங் பரிவார் பல பேர் கூட ஊடக நண்பர்கள் இந்து அமைப்புகள்னு சொல்கிறாங்க. இந்துக்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா முத பாபர் மசூதியில் ஒரு ராமர் சிலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற ஒருத்தர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறார். ஈவன் நேரு சொன்ன பிறகு கூட இல்லை உள்ளே வந்துருச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா முழுவதும் அதே போல் சந்திரசூட், பின்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட்டினுடைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை மீறுகிற வகையில் நீங்கள் மாற்றக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க, ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி 1947 ஆகஸ்ட் 15 அன்று எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் இயற்றுகிறது. அப்படி ஏற்ற போது ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாபர் மசூதி சம்பந்தமான பிரச்சனை மட்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் இருக்கிறதுனால நாம் அதை மட்டும் விளக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் ஒரு தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் என்ன சொல்கிறாரு,
மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது அந்த சட்டம் சொல்லுது, கரெக்டு. ஆனால் என்ன இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? திட்டமிட்டு நீதிமன்றம் ஒரு கழகத்தை உருவாக்குவதற்காக செய்த ஏற்பாடு. அதில் தான் சம்பலில் 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், பல இடங்களையும் வந்திருக்கு. ஸோ இந்த மோடஸ் ஆப்பரண்டி அப்படியே அதுக்கு பொருந்தது. அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதே போல் நீதிபதி சாமிநாதன் அவர்கள் முழுக்க சனாதனத்தையும் மனுஸ்மிருதியையும் தூக்கி பிடிக்கிற மனிதராக இருக்கிறார். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அதை சொன்ன உடனே என்ன புதிப்பாங்க அப்படின்னா சனாதனம் தான் இந்து மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நீதிபதிக்கு அப்படி உள்நோக்கம் கற்பிப்பது சரி. நான் என்ன கேட்குறேன், எச்சில் இலையில் புரளலாம் என்பதை தடை பண்ணுறாங்க. ஏன் அது அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் எச்சில் இலையில் புரள்வதை தடை செய்த பிறகு இல்லை அது புரள்றது அவங்க நம்பிக்கை அப்படின்னு சில பேர் சொல்கிறான். தீண்டாமை கூட நம்பிக்கைன்னு தான் சொல்கிறான். நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அவருடைய வார்த்தைகள்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க, அவங்க காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இடிச்சிடறாங்க, ஒருத்தர் இறந்து போகிறார். உடனே அவங்க சகோதரர் என்ன பண்ணுறாரு, அவங்க வெளிநாடு போகணுமே, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே இவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட பேசுகிறார். இவருடைய சக நீதிபதி தான் அப்போ இவர் அட்வொகேட்டாக இருக்கார், இவரோட இருந்தவர் தான். அப்போ அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போன பிறகு இவரை விடுதலை பண்ணுறாங்க. விடுதலை பண்ணோன்னு இவர் என்ன சொல்கிறாரு, இவர் சனாதனத்தை பின்பற்றுகிறவர், அதனால் இவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அதில் ஒரு குற்றவாளி இருக்காங்கல்ல, அந்த குற்றவாளி யார் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும், இந்த குற்றவாளி அவங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும். அப்போ இவர் திட்டமிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சட்டத்தை தாண்டி இவர் நம்மளை மாதிரி இருக்கிறவர், அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நீங்கள் லாவண்யா விவகாரத்தில் உங்களுக்கு தெரியும், அதை ஒரு மதமாற்றத்தின் காரணமாகத்தான் அந்த பெண் மதமாற்ற நிர்பந்தித்ததால் தான் அந்த குழந்தை தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் என்ன மாதிரி அதை கலவரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இவர் உடனே யாரையுமே கேட்கல, தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்கல, சிபிஐயை கேட்கல. சிபிஐக்கு உத்தரவிடுகிறார். பிறகு என்ன வந்தது, அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்தது. இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இந்த நீதித்துறையில் முழுக்க தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை, அதிலையும் குறிப்பாக மூட நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இவர் முயற்சி செய்தார். நீதிபதி அவருக்கு சனாதனத்துல நம்பிக்கை இருந்தாலுமே அரசமைப்பு சட்டத்தின்படி தான் அவர் தீர்ப்பையும் கொடுக்க முடியும். என்ன அரசமைப்பு சட்டம்? இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இப்போ நேற்று திண்டுக்கல் விஷயத்திலையும் அவர் சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றாங்க, அவங்க எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வருவாங்க. ஏன் நீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய பேச்சை அவர் கேட்டாரா? நீங்கள் அட்வொகேட் மோகன் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தால் எனக்கு ஏற்கனவே ப்ரெஷராக இருக்குது, இதில் இவர் வேறு அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அடுத்த நாள் அவர் போய் கேட்டார், இப்போது உங்கள் ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சா, இப்போது உங்கள் உடம்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கு 1000 ப்ரெஷர் இருக்கலாம், ஆனால் நீதிபதி என்கிற முறையில் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை கேட்ட பிறகு தானே சொல்லணும். நீங்கள் டக்குன்னு இந்த முடிவெடுத்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்பீல் பண்ணுறது கூட வாய்ப்பு இல்லாதது மாதிரி உடனடியாக ஆர்டர் போட்டு உடனே பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ அப்பீலுக்கு போகிறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது. நீங்கள் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்வதற்கு நீதிபதி உடந்தையாக இருக்கிறார். ஒரு நீதிபதி அப்படி நினைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி நினைச்சாரே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாடு போலீஸுக்கு ஆர்டர் கொடுக்கலாம், ஆர்டரை ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க? படையெடுப்பீங்களா? சிஏஎஸ்எஃப் கூப்பிட்டு போகலான்னு சொல்லுவீங்களா? சிஏஎஸ்எஃப் என்பது நீதிபதியினுடைய சொந்த வேலைக்காக கொடுக்கப்பட்டதா? நீங்கள் ஒருவேளை சிஏஎஸ்எஃப் நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தடுத்தவங்களை சுற்றிருந்தா, இல்லை 144 இருக்குது எனவே ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்குன்னு போலீஸ் சுட்டா, ஆயுத படைகளுக்கிடையே மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்திருக்கிறார். எந்த வகையிலும் அவர் நியாயமற்றவர். உண்மையில் ஒரு தார்மீக ரீதியாக அவர் இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அவர் போய் வெளியே போயிட்டு நீதிபதியாக இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் நீதிபதியாக அமர்ந்து கொண்டு முழுக்க கலவரத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்திற்கு அவர் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பாபர் மசூதி இஷ்யூவில் கூட என்ன சொன்னாங்க, ஓகே இதில் அநியாயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை, ஒரு 100 வருஷம் பிரச்சனையாக இருக்குது, அதை ஒரு செட்டில் பண்ணிட்டு போகலாமே, ஏற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தில் இவருக்கு ஏன் அவ்வளவு பெரிய இதை இவர் எடுக்கிறாரு? இன்னொன்று, இந்த போர்ட்ஃபோலியோ கடந்த பல வருடங்களாக இவர் கையில் தான் இருக்கிறது.
ஜட்ஜஸ் மாறிட்டே வருவாங்க ரோஸ்டரில். ஆனால் இவர் கையிலே இருக்குது. இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அரசமைப்பு சட்டம், எழுதப்பட்ட சட்டங்கள் எதையும் நான் மதிக்க மாட்டேன், நான் தான் ராஜா, நான் தான் நீதிபதினு அவர் சொல்லுவார்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசமைப்பு சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லை, நேற்று பெருமாள்பட்டி திண்டுக்கல் விஷயத்திலையும் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் கலவரம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கிற இந்துத்துவ அமைப்புகளுடைய பிரதிநிதியாக இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார். எனவே தான் அதை விமர்சித்து இருக்கிறோம். சார், நேற்று அந்த சூழல் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு? குறிப்பாக தமிழ்நாடு அரசு காவல்துறையினுடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு நேற்று? நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு கடுமையான சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசாங்கமும் மிக தெளிவாக உறுதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உடனே ஆளை கூட்டிகிட்டு வந்து பயமுறுத்தி இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை அனுமதிக்க முடியாது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக, எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நீங்கள் லாலு பிரசாத் யாதவ் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தார். அதற்கு பின்பாக தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த நடவடிக்கை என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல நேரங்களில் எனக்கு விமர்சனங்கள் இருந்திருக்கு. ஆனால் நேற்று சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அந்த காவல்துறை, அந்த மாவட்ட நிர்வாகம், அதே போல் அந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம், இவர்கள் எல்லோரும் மிகச்சரியாக மக்களின் நலன் என்பதில் இருந்தும் 2 விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்திருக்காங்க. ஒன்று, இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பது. 2, பொதுமக்களிடையே பகைமையை உருவாக்குவதை நிறுத்துவது. இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு கடுமையான விமர்சனம் வந்தாலும் இந்த கலவரக்காரர்களிடமிருந்து மிக தெளிவாக அதில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அது எடுத்த நடவடிக்கை என்பது சரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரே ஒரு நீதிபதியை தங்களால், நீதித்துறையே ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்போ ஆரம்பித்தாலும் நீதித்துறையை கிளீன் பண்ண 15 வருஷத்துக்கு மேலே ஆகும். அப்படி ஆட்களையே அவங்க கொண்டு போய் வச்சுருக்காங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இப்போது இருக்கக்கூடிய நீதிபதிகளில் 31 நீதிபதிகளில் 2 பேர், ஒரு கிறிஸ்டியன் ஒரு இஸ்லாமியர் தவிர 31 பேர் 9 பேர் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியிலேயோ பல நிகழ்ச்சியிலேயோ கலந்து கொண்டவர்கள். அது ஒரு மெஜாரிட்டேரியன் அவுட்லுக் இருக்கிறது அமைப்பு. அது வந்து பாபர் மசூதியை இடிப்பதற்கு காரணமாக இருந்த அமைப்பு. அதில் ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்னதான் இந்தியா பெரிய ஜனநாயக நாடு, நாங்கள் கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொன்னால் கூட நீதிமன்றத்தை கையில் வைத்திருப்பதால் எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னால் நடக்குது. அது நீங்கள் வந்து அதை இடிக்கிறாங்க, தரைமட்டமாக்குறாங்க, சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பத்திரிகைகள், இந்தியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் படம் பிடித்திருக்கிறது. ஒருவன் கூட தண்டிக்கப்படவில்லை. நீங்கள் மறந்துடாதீங்க. இவர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் என்பதை தெரியும். நீங்கள் கோயம்புத்தூரில் துப்பாக்கிச்சூடு நடக்குது, 19 பேர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதாக அப்போ சொன்னாங்க. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கல, அதுக்கும் அதிகமானவர்கள் என்று சொன்னாங்க. காயம்பட்டவர்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, குண்டு காயம்பட்டு, ஆனால் இறக்கலை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. ஆஸ்பத்திரி வாசலில் வச்சு எரிச்சு கொண்டாங்க. இந்த அர்ஜுன் சம்பத்து, அதாவது அப்படி எரிச்சு கொன்னதில் என்னன்னா, டயரை போட்டு போலீஸ் வாகனத்திலிருந்து பெட்ரோலை எடுத்து அவர்கள் மீது ஊற்றி எரிச்சு கொன்னாங்க. 4 பேர் கொல்லப்பட்டாங்க. அர்ஜுன் சம்பத்து உட்பட குற்றவாளி. அந்த எஃப்ஐஆர் என்னன்னு போய் பாருங்கள். அரெஸ்ட் பண்ணாங்க, 2001 வெளியே வந்தார். அதுக்கு பின்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. 2003 எல்லாரும் விடுதலை. கொலை செய்வதை ஒரு நோக்கமாக கொண்ட ஒரு கூட்டம் அது பேசுகிறது. அதை தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை, மக்களுடைய நலன்தான் முக்கியம் என்று அது தெளிவாக முடிவெடுத்திருக்கிறது. எனவே நான் என்ன சொல்றேன்னா, அவரவர் விருப்பம் அவரவருக்கு. நீங்கள் சாமியை கும்பிடுங்க, நீங்கள் ஆடு வெட்டி கும்பிடுவீங்கன்னா ஆடு வெட்டி கும்பிடுங்க, மாடு வெட்டி கும்பிடுவீங்கன்னா மாடு வெட்டி கும்பிடுங்க. நீங்கள் இல்லை எங்கள் சாமிக்கு இதெல்லாம் வேண்டான்னா கும்பிடுங்க. ஆனால் எல்லாவற்றிலும் பிராமணிய கலாச்சாரத்தை, மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும் என்று ஒரு பகுதி விரும்பும் என்றால்
அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு உண்டு. எனவே நான் நீதிபதி நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாதுன்னு எங்களை சொல்லிக்கிட்டே நீங்கள் உள்நோக்கத்தோடு நடவடிக்கை எடுப்பீங்களா? உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது என்றால் உள்நோக்கம் கற்பிக்க முடியாத நிலையில் உங்களுடைய தீர்ப்புகள் இருக்க வேண்டுமே தவிர நான் என்ன தீர்ப்பு வேணாலும் சொல்லுவேன், ஆனால் நீ என்னை விமர்சிக்க கூடாது என்பது எந்த வகையிலும் பொருத்தமான நடவடிக்கை அல்ல. ஆனால் குறிப்பாக நேற்று குறிப்பாக இந்து முன்னணி பாஜகவினர்கிட்ட வந்து காவல்துறையை பேசும் பொழுது ரொம்ப கனிவாக வந்து நடந்துக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் கிட்ட ரொம்ப அக்ரஸிவாக நடந்துக்கிட்ட காவல்துறை ஏன் வந்து வலதுசாரிகள் கிட்ட அதே மாதிரியான ஒரு அக்ரஸிவ் இல்லாமல் அவங்க கிட்ட வெறும் பேச்சுவார்த்தை மூலமாக நடத்துறாங்கன்ற ஒரு விமர்சனம் நேற்றுலேருந்து வந்துட்டு இருக்கு. நேற்று ஏன் கனிவோடு நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு சர்சார்ஜ் அட்மாஸ்பியரில் கடவுளின் பெயரை வைத்து இவர்கள் கலவரம் மூட்ட நினைக்கிற போது ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்கிற எதிராக இவங்க பண்றாங்கிறத அவங்க நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க. நான் எந்த வகையிலும் என்னது தூய்மை பணியாளர்களோடு நடந்து கொண்ட விஷயத்தை நான் ஏற்கவில்லை. அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். காவல்துறை அப்படி நடந்து கொண்டது தவறு, முற்றிலும் தவறு, அது வேறு. ஆனால் எல்லாத்தையுமே இப்படி தான் நடக்கணும். இப்போ நான் அர்ஜுன் சம்பத்தினுடைய அந்த நடவடிக்கையின் மீது எனக்கு விமர்சனம் இருக்கிறது, அவருடைய கருத்தின் மீது விமர்சனம் இருக்கிறது. நான் அர்ஜுன் சம்பத்தையே வெறுக்கலை, அர்ஜுன் சம்பத்தினுடைய கருத்தை தான் வெறுக்கிறேன். நீங்கள் காவல்துறையோ நீதிமன்றமோ அப்படித்தான் பார்க்கணுமே தவிர மனிதர்கள் மீது தடியடி நடத்தி மனிதர்களை இப்படி செய்வது என்பது எந்த வகையிலையும் பொருத்தமில்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸோ ஹிந்துத்துவ அமைப்புகளோ அவங்க நினைக்கிறத அவங்க சொல்றதுக்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, அதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அதை திணிப்பதும் அதற்கு வன்முறையை தூண்டுவதும் மட்டும்தான் என்னுடைய. எனக்கு மோகன் பகவத்தோ அல்லது நரேந்திர மோடியோ பிரச்சனை அல்ல, அவருடைய கருத்துக்கள் தான் பிரச்சனை. கருத்துக்களை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஆனால் அவர்களை பின்பற்றுகிற கடைசி மனிதன் வரை அவனுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தணும். காவல்துறை தேவையற்ற ஃபோர்ஸை பயன்படுத்தக்கூடாது. காவல்துறை நல்லா நடந்திருக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். குறிப்பா இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சில நடவடிக்கை எடுக்கும் பொழுது பாஜகவினுடைய அந்த நெரேட்டிவ் ஒன்று இருக்கு இல்லையா, இந்துக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுது அப்படின்னு, அது வந்து இந்த இடத்துல வந்து அந்த ப்ரூஃப் ஆகுதா? மதுரையில ஒருவேளை அது பிரதிபலிக்கிறனாலும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றும். என்ன எண்ணம் தோணுது? நீங்க வந்து பஸ்ஸில் இலவச பஸ் பயணம், அது யார்? இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? மகளிர் உரிமை தொகை இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? புதுமை பெண் திட்டம் மகளிர் அல்லாதவர்களுக்கா? காலை சிற்றுண்டி திட்டம் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? நான் என்ன கேட்குறேன், ஏன் இந்த சாம்சங்கில் போராடினவங்களாம் யார்? இந்து தானே, மெஜாரிட்டி இந்து தானேங்க. இந்த பிஜேபியோ இவங்களோ அந்த பக்கம் எட்டி பார்த்தாங்களா? வேலை நேரத்தை அதிகரிக்கணும்னு சட்டம் வந்தது, நீங்கள் எதிர்கட்சியில் இருக்காங்க. நான் வந்து திமுக கூட்டணி கட்சி தான், உங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வாயை பொத்தி கொண்டு இருந்தீர்கள். நாங்கள் சண்டை போட்டோம். அதனால் இந்து தொழிலாளிகளில் பெரும்பாலும் இந்துக்கள் தானே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு பணம் கொடுக்கலைன்னா அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்து தானே. நீங்கள் என்ன சொன்னீங்க? 100 நாள் வேலைக்கு பணம் கொடுக்கல, 7 மாதம் கொடுக்கல. பாதிக்கப்பட்டவங்களாம் இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, சீக்கியர்களா, பார்சிகளா? நீங்கள் சொல்லுங்கள். அவன் எல்லாம் சாதாரண இந்து ஏழை தொழிலாளிகள் தானே, கொடுக்கணும்னு நீங்கள் எங்கேயாவது அதை சொன்னீங்களா? மதுரையிலையும் சென்னை கோயம்புத்தூர்லையும் இருக்கிறவங்கெல்லாம் மெஜாரிட்டி இதர மதத்தினரா? இந்துக்கள் தானே இருக்கான். மெட்ரோ ரயில் திட்டத்தை 2011 மக்கள் தொகைன்னா இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் ஆச்சு. இதை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் அதான் கடைசியாக எடுத்தோம், அதன்படி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது இவங்க எங்கே போனாங்க? எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. நான் அந்த நேரேட்டிவை தான் கேட்குறேன். இந்த இந்துக்கள் கொல்லப்படும் போது, ஆணவ படுகொலையால் கொல்லப்படுகிற போது, என்னைக்காவது இது ஆணவ படுகொலை, எல்லாரும் இந்து, நாம் ஒன்றா இருப்போம், என்னைக்காவது நீ வந்திருக்கியா? கிடையாது. நீ இந்துக்கு உரிமை கொண்டாடுவதற்கான உரிமை எதுவும் இவர்களுக்கு கிடையாது. ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பாஜக வந்து இந்த மதம் சார்ந்து பண்பாட்டு சார்ந்து வந்து மக்கள்கிட்ட போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க.
இந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த கள செயல்பாடுகள் அப்படின்றது எப்படி இருக்கு, இதை எதிர்க்கிறதா இருக்கட்டும் அல்லது வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த மதம் சார்ந்த விஷயங்கள்ல கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரி. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் அதிகமான கோயிலுக்குள் தலித்துகள் போக முடியாது என்று சொன்ன கோயில்களுக்குள் தலித் மக்களை அழைத்து கொண்டு போனதில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உண்டு. என் நம்பிக்கை எனக்கு, ஆனால் அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. அது மறுக்கப்படுகிற போது எனக்கும் கோயிலுக்கு போகிற உரிமை இருக்குது, உங்களுக்கும் கோயிலுக்கு போகிற உரிமை இருக்குது. நான் போகலைங்கிறதுக்காக அந்த உரிமை படைத்த ஒருவனை உள்ளே விடமாட்டேன் என்று சொன்னபோது கூட்டிட்டு போவோன்னு சொன்னது யாருன்னா கம்யூனிஸ்டுகள் தான். ஒரே ஒரு நபர் ஒரு நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துவோ தன்னுடைய மதத்தை கொண்டாடுவதற்கு தடை கிடையாது. ஆனால் இதர மதத்தினரை அவங்கள அதை இழிவுபடுத்துவது அல்லது அதை டெனிக்ரேட் பண்ணுறது என்று வருகிற போது அதை பாதுகாப்பதில் கம்யூனிஸ்டுகள் தான் முன்னணியில் இந்தியா முழுவதும் இருந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்தியதில் கம்யூனிஸ்டுகளை விட அதிகமாக எந்த அமைப்புகளும் இல்லை. அதில் குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஒரு கோயிலுக்குள்ளே எந்த தலித்தையாவது கூட்டு போயிருக்கா? இன்ஃபேக்ட் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சாவர்கர் டிக்ளேர் பண்ணியிருக்கார். என்னுடைய சனாதன நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய சனாதன சகோதரர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இதர மதத்தினர் ஒரு கோயிலில் எந்த இடம் வரை அனுமதிக்கப்படுவார்களோ அதற்கு அப்பால் பெண்களும் தலித்துகளும் வருவதற்கு எந்த சட்டம் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன், உங்கள் பக்கம் நிற்பேன்னு சொல்லியிருக்கார். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க அரசியலுக்காக தான் இதை பேசுகிறாங்க. எனவே நான் யாருடைய மத நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்பவன் அல்ல. அந்த மத நம்பிக்கையை அவர்கள் கடைப்பிடிப்பதற்கு யாராவது எதிராக இருந்தால் அதற்கு எதிராக போராடுவேன். ஒரு மதம் இன்னொரு மதத்தை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சிறுமைப்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது அவர்களுடைய உரிமை என்கிற முறையில் தான் கம்யூனிஸ்டுகள் இதை பார்க்கிறோமே தவிர மற்றபடி எங்களுக்கு சாமிக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா, அங்காளி பங்காளி தகராறா, அது எதுவும் கிடையாது. ஓகே, நான் ஒரு கருத்து சொல்கிறேன், அந்த கருத்தை முன்வைக்கிறேன். பட் ஆர்எஸ்எஸ்ஸோ சங் பரிவார் அமைப்புகளோ அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அது பன்சாரேவோ அல்லது யாராவோ இருக்கட்டும், அவங்களாம் போட்டு தள்ளுறதற்குள்ள காந்தியில் இருந்து கல்புர்கி பன்சாரே என்று எல்லாரையும் போட்டு தள்ளுற அந்த வழக்கம் இருக்குல்ல, நீங்கள் கருத்துக்களின் மீது கடுமையான தாக்குதலை நீங்கள் தொடுப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் கருத்துக்களை சொல்பவர்களை போட்டு தள்ளுறது இருக்குல்ல, அது ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு. எனவே கடுமையாக அதை எதிர்க்கிறேன். அவர்களுக்கும் மதத்திற்கும் அவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் அவர்களுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவர்கள் சொல்லுகிற கலாச்சாரம் என்பது சாதாரண இந்த நாட்டில் இருந்த இந்து மக்களுடைய கலாச்சாரம் அல்ல. நிச்சயமா தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.